Alhamdulillah wassalatu wassalamu ala rasulillah Muhammad ibn Abdullah wa ala alihi wa ashabihi wa atba'ihi tasliman kathira amma ba'd. Fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Wa man yattaqillaha yaj'al lahu makhraja wa yarzuquhu min haythu la yahtasib. எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலம் வழங்கப்பட்ட இறுதி வேதம் அல் குர்ஆன், இதனுடைய வாழ்க்கை பரிபூர்ணமானது, யாராலையும் குறை காண முடியாதது, மறுக்க முடியாதது. இந்த வாழ்க்கையை யார் எடுத்து நடப்பாங்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்கள் நேரான பாதையில் இருக்கிறார்கள் என்ற ஒரு உறுதியை கூறுகிறார். இதற்கு மாற்றமான முறையில் யாரெல்லாம் வாழ்வார்களோ அவர்கள் வளைந்த ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த வழி அவர்களை எல்லா நிலைமைகளையும் கை சேதத்தை உண்டாக்கும். வெளிவாரியாக அதுல நிம்மதி சந்தோஷம் இருக்கிறதை போல விளங்கினாலும் கூட ஒரு ஏமாற்றம் தான். இந்த துன்யா ஏமாற்றக்கூடியது. இன்னமல் ஹயாத்து துன்யா லஇபுன் வலஹுன் வஸீனத்துன் வதஃபாஹுருன் வதகாசுருன் பைனக்கும் பில் அம்வாலி வல் அவுலாத் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துனியாவை ஹஸ்ர் செய்து சொல்கிறார். ஹஸ்ர் என்றால் அதுக்கு அங்கால் ஒன்றும் இல்லை, அது மற்றீடு செய்கிறார். இன்னமல் ஹயாத்து துன்யா லஇபுன், துனியாவுடைய வாழ்க்கை வெறுமனே ஒரு விளையாட்டு தான். ஒரு 40 வயதுக்குள்ள எல்லாமே முடிந்துவிடக்கூடிய அமைப்பை இதுல சொல்லப்பட்டிருக்குது. அதுல லஇப் விளையாட்டு இருக்குது. சின்ன பிள்ளைகள் தன்னுடைய 8 வருட காலங்களை வெறுமனே விளையாட்டிலேயே கழிச்சிடுவாங்க. அதன் பின்னால லஹுவன் வெறுமனே பராக்குகள்ல ஈடுபடுத்தி அந்த வாழ்க்கைய கழிக்கிறது தான் இன்றும் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கும் அப்படி காலம் ஒன்று இருந்தது. அந்த நேரத்துல நாங்க அதுக்கு காரணம் சொல்லுவோம், எங்களுக்கு அதனை பற்றி சரியான அறிவில்லாத காலம் தானே, அதனுடைய அறிவு எங்களுக்கு இருந்திருந்தா நாங்க அப்படி நடந்திருக்க மாட்டோம். இப்படி ஒவ்வொருவருக்கும் அப்படி ஒரு பேச்சுண்டு, ஒரு காரணம் உண்டு இருக்குது. என்றாலும் அந்த காரணங்கள்ல இருந்து எங்களுக்கு தவிர்க்க முடியும். சிறு வயதுல இருந்தே எங்களை நல்ல வழிக்கு திருப்புறதின் மூலமாக. உண்மையிலே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுடைய உள்ளத்திலையும் விளையாட்டு பராக்கு என்கிறது இருக்கத்தான் செய்யும். அதனை ஓரளவாவது மட்டுப்படுத்த இயலும் பெற்றோர்களால, அந்த பிள்ளைகளை பராமரிக்கக்கூடியவர்களால. அதன் பக்கம் முயற்சி செய்யறது பெற்றோர்கள் கணக்கெடுக்கிறது இல்லை. அதுல அவங்க பராமுகமாக இருப்பாங்க. பிறகு வளரக்கூடிய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கை நோக்கத்தை மறந்து விடுது, ஜீனத்தை விரும்புது, அழகு அலங்காரங்களை விரும்புது, பெருமை அடிக்கிறத விரும்புது. ஜீனத்தும் தஃபாஹுருன், அதே போல தகாசுருன் பைனக்கும் பில் அம்வாலி வல் அவுலாத், அவர்களுக்கு மத்தியில பொருள்களை சேகரிக்கிறது, அதனை வைத்து ஒருவருக்கொருவர் பெருமை அடிக்கிறது, பிள்ளைகளை வைத்து பெருமை அடிக்கிறது என்கிறதெல்லாம் உண்டாகி விடுது. இதனால தான் எங்களுக்கு வசியத் செய்யப்பட்டிருக்குது. வலக்கது வஸ்ஸைனல் லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும் வையாக்கும், உங்களுக்கும் உங்களுக்கு முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கும் நாங்க செய்த ஒரு வசியத்து தான் அனித்தகுல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயப்படுமாறு. இது சூரத்தின் நிசா உடைய 131வது ஆயத். ஃபதஸவ்வது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், உங்களுடைய எல்லா சிரமத்தின் நேரத்திலையும் நீங்க ஒரு பிரயாண சாமான தயார் செஞ்சு கொள்ளணும். இது ஹஜ்ஜுடைய விஷயத்துக்கு சொல்லப்பட்ட ஆயத்தாக இருந்தாலும் கூட அனைத்துக்கும் பொருந்தும். வதஸவ்வது ஃபஇன்ன கைரஸ் ஸாதி அத்தக்வா, நீங்க தயார் செய்யக்கூடிய பிரயாண சாமான்கள்ல ஆகும் சிறந்தது தக்வா. நாங்க ஒரு நீண்ட பிரயாணம் போக வேண்டி இருக்குது. அந்த பிரயாணத்துல யாருமே எங்களுக்கு துணையாக இருக்க மாட்டாங்க, யாரும் எங்களோட வரவும் மாட்டாங்க. ஒரு நீண்ட தூரம் நாங்க பயணிக்க வேண்டி இருக்குது.
அது எவ்வளவு காலம் என்றது எங்களால சொல்ல முடியாது, என்றாலும் அது உண்மையானது. வத்தகூனி யா உலில் அல்பாப், புத்திசாலிகளே என்ன பயந்துக்கோங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مِنْ أَمْرِهِ يُسْرًا என்று சூரத்து தலாக்குடைய 4வது ஆயத்தில் அல்லாஹ் தக்வாவை பத்தி சொல்லிட்டு, யாரு தக்வாவுடையவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அனைத்து விடயங்களும் இலகுபடுத்தப்படும் என்கிறது இந்த ஆயத். மின் அம்ரிஹி யுஸ்ரா என்று எங்களுக்கு சொல்லுது. நாங்க பலவிதமான பிரச்சனைகள்ல சிக்கல்கள்ல மாட்டிக்கொண்டிருப்போம். அதனை விட்டும் வெளியேறதுக்கு உண்டான வழிய தேடுவோம் வெவ்வேறு விதத்தில். இது ஒரு மூடத்தனம். அல்லாஹ் சொல்கிறான், அதற்கு ஒரே வழி தக்வா தான். நீங்க அல்லாஹ்வை பயப்படுங்க. யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அந்த அடியானுடைய அனைத்து விடயங்களையும் இலகுவை ஏற்படுத்திடுவான். அவனுக்காக வேண்டி ரிஸ்குடைய வாசல் மட்டுமல்ல, ஹைருடைய அனைத்து வாசல்களையும் அல்லாஹ் திறப்பான். இன்னமா யதகப்பல் அல்லாஹு மினல் முத்தகீன், சூரத்துல் மாயிதாவுடைய 27வது ஆயத்துல அல்லாஹ் தக்வாவை பற்றி கூறும் பொழுது, முத்தகீன்களிடத்துல இருந்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து விடயங்களையும் ஏற்றுக்கொள்வான். இன்னமா யதகப்பல் அல்லாஹ், எவ்வளவு நலவு செய்தாலும் தக்வா இல்லை என்றிருந்தால், அல்லாஹ்வுடைய பயம் இல்லை என்றிருந்தால், நலவுகள் செய்றாங்க என்றாலும் கூட டைமுக்கு அல்லாஹ்வை பயந்து தொழக்கூடியவர்களாக இல்லை, அல்லாஹ்வை பயந்து பாவத்தை விட்டும் விலகக்கூடியவர்களாக இல்லை, அல்லாஹ்வை பயந்து நேரங்காலங்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இல்லை என்றிருந்தா அவங்களுடைய நல்ல விடயங்களையும் அல்லாஹ் கபூல் செய்யறது இல்லை. எப்ப அல்லாஹ் கபூல் செய்வான்? இன்னமா யதகப்பல் அல்லாஹ், அல்லாஹ் கபூல் செய்யறதெல்லாம் மினல் முத்தகீன், தக்வா தாரிகளிடத்தில் இருந்து தான். எனவே எல்லா அமல்களுக்கும் தக்வா இங்க ஒரு நிபந்தனையாக இருக்குது. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்கள ரொம்பவும் கண்ணியமானவர் அல்லாஹ் இடத்துல மிகவும் தக்வாவுடையவர் தான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், அல்லாஹ்வுடைய முஹப்பத் வேணுமா? அப்பவும் தக்வாவுடையவர்களாக மாறிவிடுங்க. முத்தகீன்களுடைய 3 அடையாளங்கள் இருக்குது. அல் முதாவம்து அலா தாஆ, முத்தகீன்கள் எப்பவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வழிபாட்டின் மீது தொடர்ச்சியாக இருப்பான். இன்றைக்கு நாங்க எந்த விடயத்துல தொடர்ச்சியாக இருக்கிறோம்ங்கிறத சிந்தனை செய்து பார்க்கணும். எங்களுடைய காலங்கள் நேரங்கள் அதிகமாக எதில கழியுது என்கிறதுன சிந்தித்து பார்க்கணும். பொதுவாக முத்தகீன்களுடைய அலாமாத்கள் 3 இருக்குது. அதுல முதலாவது அல் முதாவமத்து அலா தாஅத்தி, வழிபாட்டுல தொடர்ச்சியாக இருக்குது. தொழுதுட்டோமா, அதன் பின்னால ஒரு 4-5 ஆயத்துக்களை குர்ஆனை ஓதுறது, அதை வச்சுட்டோமா அதன் பின்னால தஸ்பீஹாத்துகளை செய்யறது. எங்களுடைய அன்றாட வேலைகளோட எங்களுடைய நாவை அல்லாஹ்வுடைய திக்ரோட இணைத்து இருக்கிறது. ஃபல் அப்துல் முத்தகி ஹரீசுன் அலா அதாஇ மா ஃபர்லல்லாஹு அலைஹி மின் இபாதாத், தக்வாவுடைய மனிதன் எப்பவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இபாதத்துகள்ல அல்லாஹ் எதை ஃபர்லாக்கி இருக்கிறானோ அதனை செய்யறதுல பேராசை கொண்டவராக இருப்பாரு. வயுசாரிஉ இலத் தாஆத்தி, வழிபாடுகளின் பக்கம் தீவிரம் அடையக்கூடியவராக இருப்பார். அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய விடயங்கள், இபாதத்துகள், நல்ல விடயங்களின் பக்கம் தீவிரம் அடையக்கூடியவராக இருப்பார். 2வது தக்வாதாருடைய அடையாளம் தான் அல் இப்திஆது அனில் மஆசி, பாவங்களை விட்டும் தூரமாக இருப்பார். அல் முத்தகி யஹ்ருசு அலல் இப்திதாயி அனில் ஹராம், அதுல ஆக முக்கியமானதான் ஹராமான விடயங்கள்ல ஈடுபட மாட்டாரு. அவரு ஹராத்தை விட்டும் தவிர்க்கும் விடயத்துல பேராசை கொண்டவராக இருப்பார். சவாவுன் ஃபி சிர்ரி அவில் அலனி, அது வெளிப்படையாக இருந்தாலும் சரிதான், மறைமுகமாக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய தன்மை அவரிடத்துல இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, திர்மிதியுடைய ஹதீஸ் வந்திருக்குது, இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த, நீங்க எங்க இருந்தாலும் சரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயப்படுங்க. 3வது தக்வாதாருடைய அடையாளம் ஹுஸ்னு தஆமுலி மஅன் நாஸ், மக்களோட நல்ல முறையில நல்ல பண்பாக நடந்து கொள்றது. மின் அலாமாத்தி தக்வா ஐயதஆமல் அல் முஸ்லிமு மஅல் ஆஹரீன பிஹுலுகின் ஹஸனின், ஒரு தக்வாதாரி எப்பவும் ஏனைய முஸ்லிம்களுடன் ஏனைய மனிதர்களுடன் பிஹுலுகின் ஹஸனின் நல்ல பண்புகளோட நடந்து கொள்வாரு. யுஆமிலுஹும் பிஸ்ஸித்கி வல் அமானதி வல் அத்லி, அவர்களோட
உண்மையாக, நம்பிக்கையாக, நீதமாக நடந்து கொள்வார். இன்னல்லாஹ யாமுரு பில் அத்லி வல் இஹ்சான் சூரத்துன் நஹ்லுடைய 90வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் நீதம் செலுத்துமாறும் நல்லுபகாரம் செய்யுமாறும் ஏவுகிறான். இவ்வாறாக இந்த தக்வாவுடைய 3 அடையாளங்கள் மேல் மிச்சமாகவும் அல் இஸ்திதாது லியௌமில் கியாமா, கியாமத்து நாளைக்காக வேண்டி முத்தகின் எப்பவும் தயாராகி கொண்டே இருப்பார்கள். ஒரு முத்தகி யஅலமு அன்னஹு சயகிஃபு பைன யதை இல்லாஹி யௌமல் கியாமா, எப்பவும் அவருடைய சிந்தனையில் இருக்கும், நான் கியாமத்து நாளில் அல்லாஹ்வுக்கு முன்னால நிற்க வேண்டும். இதனால நல்ல சாலிகான ஆமால்களை தன்னிடத்துல சேர்த்து அதற்காக வேண்டி தயாராகுவார். ஹராத்தை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்வார். தக்குவா எங்களிடத்துல இருக்குது என்கிறதுக்கு உண்டான சில விடயங்கள், அவைகள்ல நாங்க ஈடுபடணும். அதாவது வசாயிலு தஹ்கீக் தக்வான்னு சொல்றது, அதாவது தக்வாவை எங்களிடத்துல வரவழைத்து கொள்வதற்குண்டான வழிமுறைகள், ஊடகங்கள். அதுல முதலாவது அல் இல்முன் நாஃபி, பிரயோஜனமான இல்ம நாங்க தேடணும். ஃபைனல் இல்ம ஹுவல்லதி யுனீரு தரீக், இல்மு தான் பாதே பிரகாசத்துல ஆக்கும். நாங்க போகக்கூடிய வழிய பிரகாசமாக்குறது இல்மு தான். வயுவல்லிஹுல் ஹலால மினல் ஹராம், ஹராத்திலிருந்து ஹலால தெளிவுபடுத்துறதும் எங்களுக்கு இல்மு தான். ஃபலா புத்த மின் தலபில் இல்மி ஷரஇ, இதனால மார்க்க இல்ம தேடுறது கட்டாயம். யுஈனு அலா தஹ்கீக் தக்வா, இது தக்வாவை எங்களிடத்துல வரவழைத்துக் கொள்றதுக்கு, உறுதிப்படுத்திக் கொள்றதுக்கு உதவியாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட சம்பாஷணை செய்யக்கூடிய ஒரு நிலைமையை நாங்க உண்டாக்கி கொள்ளும். அதுக்கு முராகபான்னு சொல்றது. முராகபத்துல்லாஹி ஃபிஸ் சிர்ரி வல் அலன், தக்வா உறுதிப்படுத்திக் கொள்றதுக்கு உண்டான இன்னும் ஒரு வசாயில், ஒரு வழிமுறைத்தான் ஐயுஷ்இர் அல் அப்து பிஅன்னல்லாஹ முத்தலின் அலா குல்லி ஷைஇன், எப்பொழுதும் அடியானுடைய சிந்தனையில் இருக்கணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பார்த்து கொண்டிருக்கிறான். ஃபயுராகிபுஹு ஃபீ குல்லி ஸகீரத்தின் வ கிபீரத்தின், சிறிய பெரிய அனைத்து விடயங்களையும் அல்லாஹ் என்ன உற்று நோக்குகிறான். ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதனால தான் சொன்னாங்க, நீங்க எங்க இருந்தாலும் அல்லாஹ்வை பயப்படுங்க. மூன்றாவது முஹாசபத்துன் நஃப்ஸ், தக்வாவை உறுதிப்படுத்திக் கொள்றதுக்கும் வரவழைத்துக் கொள்றதுக்கும் அவசியமான மூன்றாவது விஷயம் தான் நாங்க எங்களையே முஹாசபா செய்து கொள்ளணும், எங்களையே கேள்வி கணக்கு கேட்டுக்கொள்ளணும். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னதை போல, ஹாசிபு அன்ஃபுஸக்கும் கப்ல அன் துஹாசபு, உங்களிடத்துல கேள்வி கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்னால நீங்களே கேள்வி கணக்கை கேட்டுக்கொள்ளுங்கள். நான் எப்படியானவன், நான் எப்படியான பெண், எனக்குள்ள என்ன இருக்குது, என்னுடைய பண்புகள் எப்படி, என்னுடைய இரவு பகல் எப்படி, என்னுடைய காலங்கள் நேரங்கள் எப்படி, அல்லாஹ்வோட எனக்கூடிய தொடர்பு எப்படி, இவைகளால நான் அல்லாஹ்வை அடைய முடியுமா, நாளை மறுமையில் வெற்றி பெற முடியுமா, கபூர்ல எனக்கு நிம்மதியாக இருக்க முடியுமா என்ற அந்த முஹாசபத்துன் நஃப்ஸ், இவைகளை செய்து கொள்ளணும். முஹாசபத்துன் நஃப்ஸ், தன்னைத்தானே கேள்வி கேட்கக்கூடியது தக்வாவுடைய வழிகள்ல, அதாவது தக்வா உண்டு பண்ணி கொடுக்கக்கூடிய வழிகள்ல ஆகவும் முக்கியம் வாய்ந்தது. நாலாவது தான் சொஹபத்து சாலிஹின், நல்லடியார்களோட எங்களுடைய சொஹபத்தை ஏற்படுத்திக் கொள்ளணும். பாவிகளோட வெறுமனே பிறருடைய விடயங்களை பேசக்கூடியவங்க, மற்றவங்களுடைய குறைகளை கதைக்கக்கூடியவங்க, இவங்களோட எங்களுடைய சொஹபத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. அதிகமானவங்க துனியா பத்தி தான் கூடுதலாக பேசுவாங்க, துனியாவுடைய விடயங்களில் ஈடுபடுவாங்க. இவங்களோட சுஹபத் உண்டாவதின் காரணமாக ஒரு நாளும் நலவு கிடைக்க மாட்டாது. இதனால ஆஹிராவுடைய சிந்தனை உடையவர்களோட எங்களுடைய சொஹபத், சகவாசத்தை, தோழமைய உண்டு பண்ணிக்கொள்ளணும். இதுவும் தக்வா கிடைக்கிறதுக்கு ஆக முக்கியமானது. ஏனெனில் யாரு யார அதிகமாக பின்பற்றுவார்களோ, நேசிப்பார்களோ, அவர்களுடைய தன்மை இவர்களிடத்துல வரும். யார் யாரோட அதிகம் கதைப்பாங்களோ அவங்களுடைய தன்மையும் அவங்களிடத்துல வரும். துனியாவுடைய விடயங்களை கதைக்கக்கூடியவங்களோட அதிகமாக கால நேரங்களை கழிப்போம்னா துனியாவுடைய ஆசை எங்களிடத்துல வர ஆரம்பிச்சிடும். ஆஹிரா, நாள மறும, கபுரு என்று அதனுடைய சிந்தனைகளோட
இருக்கக்கூடியவர்களின் தோழமை எங்களுக்கு தக்வாவை கொண்டு வரும். இதனால் தான் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி, ஒரு மனிதர் அவருடைய நண்பனின் நடைமுறையின் மீது தான் இருப்பார். அதாவது நண்பர் அவர் யாரோட அதிகமாக கால நேரங்களை கழிக்கிறாரோ அவங்களுடைய நடைமுறை தான் இவர்களிடத்திலையும் இருக்கும். எனவே ஃபல்யன்துர் அஹதுக்கும் மை யுஹாலிலு, நீங்க யார தோழமை கொள்றீங்க என்கிறத நல்ல நோட்டமிட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து தக்வா வரவழைக்கக்கூடிய மற்றும் ஒரு விஷயம் தான் அல் இப்திஆது அன் மவாத்தினில் ஃபிதன், ஃபித்னாவுடைய இடங்களை விட்டும் தூரமாகிக் கொள்ளணும். ஃபல் ஃபித்னு கது துஃப்ஸிது தக்வா, சில நேரம் இந்த ஃபித்னா தக்வாவை ஃபசாதாக்கி போட்டுடும், தக்வாவை இல்லாம ஆக்கி போட்டுடும். இன்றைக்கு ஃபித்னாவுடைய சாதனங்களும் இருக்குது, அவைகளை நாங்க கூடுதலா புலங்கிறதுனால எங்களுடைய தக்வாவை ஃபசாதுல குழப்பத்துல போட்டு விடும். அதே நேரம் ஃபசாது ஃபித்னா இருக்கக்கூடிய இடங்களுக்கு நாங்க போறது, அவர்களோட கலந்து கொள்றது, இதுவும் எங்களுடைய தக்வாவை இல்லாமாக்கும். அது ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரிதான். ஃபங்க்ஷனுக்கு தீன்தாரி போறாரு, அதிகமானவங்க மார்க்கத்தை விட்டும் அப்பாற்பட்டவங்க தான் வாராங்க. உதாரணத்துக்கு முஸ்லிம்கள் அப்படி இல்லை, எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. என்றாலும் சில ஃபங்க்ஷன்கள் இருக்குது அந்நியவர்களுடைய, அங்க போனால் பலவிதமான ஆடைகள் அணிஞ்சிருப்பாங்க, பல சங்கீதங்கள் மற்றும் உண்டான ஃபித்னாக்கள், பானங்களுடைய உபயோகங்கள் என்றெல்லாம் இருக்கும். இப்படியான விடயங்களை விட்டும் தவிர்த்து கொள்ளணும். இவைகள் எல்லாம் தக்வாவை ஃபசாதாக்கும். எனவே தக்வா தான் மிலாக்குல் ஹசனா, அனைத்து விதமான நலவுகளையும் ஒன்று சேர்க்கும். அந்த தக்வா அல்லாஹ்வுடைய அச்சம் பயம் நம்மிடத்துல நாம் எல்லா நேரங்களையும் உண்டு பண்ணி கொள்றதுக்கு முயற்சி செய்யணும். ஹைர், இன்றைக்கு சூரத்து நிசாவுடைய 86வது ஆயத்தை நாங்க பார்க்கிறோம். வைதா ஹய்யிதும் பி தஹியத்தின், காணிக்கை, தஹியா என்று சொன்னா காணிக்கை. இந்த காணிக்கை இஸ்லாம் கூறக்கூடியது வாழ்த்து, சலாம் என்ற பொருள்படும். வைதா ஹொய்யைத்தும், நீங்கள் வாழ்த்தப்பட்டால் அல்லது உங்களுக்கு காணிக்கை கூறப்பட்டால், பி தஹியத்தின், ஒரு காணிக்கையை கொண்டு அல்லது ஒரு வாழ்த்தை கொண்டு நீங்கள் வாழ்த்தப்பட்டால், ஃபஹய்யு பி அஹ்ஸன மின்ஹா, அதற்கு பதிலாக நீங்க மிகவும் அழகானதை கொண்டு பதில் கொடுங்கள். உங்களை வாழ்த்தியதை விடவும் அழகானதை கொண்டு நீங்கள் வாழ்த்து சொல்லுங்கள். அவுருத்தூஹா, அல்லது எப்படி உங்களுக்கு சொல்லப்பட்டதோ அதே போன்று வாழ்த்து சொல்லுங்கள். இன்னல்லாஹ கான அலா குல்லி ஷைஇன் ஹசீபா, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து வற்றின் மீதும் கேள்வி கேட்கக்கூடியவனாக, கணக்கு பார்ப்பனாக இருக்கிறான் என்று இங்க சொல்லப்படுது. எனவே காணிக்கை என்பது தான் ஆரம்பத்தில் அரபிகள் ஒருத்தருக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட வேணும், அவர் நீண்ட காலம் ஜீவித்திருக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்யக்கூடிய நேரத்தில் அவங்க பல வார்த்தைகளை உபயோகிப்பாங்க. எல்லா பிரார்த்தனைகளுக்கும் இந்த தஹியா என்ற பெயர் சொல்லப்படும். அரபியர் ஒருவரை ஒருவர் சந்திக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் உனக்கு ஆயுள கூட்டுவானாக, அதிகப்படுத்துவானாக, 1000 வயதுக்கு வாழ்வாயாக என்றெல்லாம் வாழ்த்து சொல்றது வழக்கம். எப்ப இஸ்லாம் வந்ததோ அந்த நேரம் அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு ஈடேற்றம் உண்டாகட்டும், சலாம் என்று சொல்லி அந்த எல்லா விதமான துஆக்களையும் உள்ளடக்கிய அந்த வார்த்தைகளை பாவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மூமின்கள் ஒருவருக்கொருவர் சந்திக்கக்கூடிய நேரத்தில் சலாம் சொல்லிக் கொள்ளுவது தான் சிறந்தது என்கிறது இந்த ஆயத் எங்களுக்கு சொல்லப்படுது. அல்லாஹ்வுடைய பேர் எங்களுக்கு தெரியும், அஸ்ஸலாம், அஸ்ஸலாம். எனவே அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்ற நேரம் இன்னும் ஒரு கருத்து இருக்குது, அல்லாஹ் உங்களுடன் ஆகிவிடட்டும் என்ற கருத்தையும் கிதாபுகள்ல எழுதுறாங்க. நாங்க சலாம் சொல்லக்கூடிய நேரத்தில் அதுக்கு பதிலாக மிகவும் அழகிய முறையை சொல்லணும். ஒருத்தர்
சுருக்கி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னா அதுக்கு பதிலாக வலைக்குமுஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொன்னா எங்களுக்கு அழகான சலாம், அழகான பதில் சொன்னவராக கணிக்கப்படுவோம். அத்துடனே சலாம் சொல்றது சுன்னத்து, அதற்கு பதில் சொல்றது வாஜிப். இதனால நாங்க சொன்னவரை விடவும் அதிகமாக சொல்றது ஏற்றம். அதற்காக வேண்டி சிலர்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வமக்ஃபிரத்துஹு வரிதுவானுஹு வஜன்னத்துஹு வஹுதாஹு என்றெல்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. அவைகளும் துஆ தான், என்றாலும் அது பித்அத். நாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்லிட்டோம் என்றால் அந்த அனைத்து விடயங்களையும் அது உள்ளடக்கும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மன் கால அஸ்ஸலாமு அலைக்கும் குதிபலஹு அஷ்ரு ஹசனாத். யாராவது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிவிட்டால் அவருக்கு 10 நன்மைகள் எழுதப்படுது. வமன் கால அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்று வரஹ்மத்துல்லாஹி கூட்டி சொல்லிட்டால் குதிபலஹு இஸ்ரூன ஹசனத்தன், அவருக்கு 20 நன்மைகள் எழுதப்படும். வமன் கால அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்லிவிட்டால் குதிபலஹு ஸலாஸூன ஹசனத்தன், அவருக்கு 30 நன்மைகள் எழுதப்படும். சலாமுன் அலைக்கும் என்றும் சலாம் சொல்லலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்றது மாதிரி சலாமுன் அலைக்கும் என்றும் சொல்லலாம். சலாம் சொல்லப்படக்கூடியவர் ஒருத்தராக இருந்தா சலாமுக்குரிய வாக்கியத்துல பன்மை நாங்க ஏற்படுத்தி சொல்றது வழக்கம். இப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற ஒருத்தருக்கு பன்மையாக சொல்றார். நாங்க ஒருமையாக சொல்றதாக இருந்தா அஸ்ஸலாமு அலைக்க என்று தான் சொல்லணும். இப்படி ஏன் பன்மையாக சொல்றது? அந்த நடைமுறை தானே வந்திருக்குது. அதற்கு காரணம், அவருக்கு பாதுகாவலாக நியமிக்கப்பட்டுள்ள 2 மலக்குமார்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் சேர்த்தே இந்த சலாம் உண்டாகிறதுக்கு தான் பன்மையாக அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுறோம். இந்த நேரத்தில் இவரோடு இருக்கக்கூடிய இந்த மலக்குகள் அந்த சலாத்துக்கு பதில் சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவரை வேதனை விட்டும் காப்பாற்றட்டும் என்றும் அந்த மலாய்க்காமார்கள் துஆ செய்றாங்க. 2 முஸ்லிம்கள் ஒருவர் சந்திக்கிறாங்க. சலாம் சொல்லி கை கொடுத்து அவங்க கைலாக செய்வாங்கண்டா, முசாஃபஹா செய்வாங்கண்டா, அவங்களுக்கு இடையில ரஹ்மத் என்ற அல்லாஹ்வுடைய அருள் 100 விதமாக இறங்கும் என்று ஹதீஸ் வந்திருக்குது. அதுல முதலாவது சலாம் சொன்னவருக்கு 90, அதற்கு பதில் சொன்னவருக்கு 10 கிடைக்கும் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிக்கிறாங்க. அந்த 10 அதிகரிக்கிறதுக்கு தான் 30 மாத்திரத்துக்கு நாங்க பூர்த்தியான சலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்வதற்கு பழகிக் கொள்ளணும். சொன்னாங்க ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் பாதியு பிஸ்ஸலாம் பரீஉன் அனில் கிபர். யாரு சலாத்தை கொண்டு ஆரம்பிக்கிறாங்களோ, வீட்டுக்குள்ள ஒருத்தர் வாராங்க, அவங்க சலாம் சொல்றதுக்கு முத நாங்க சலாம் சொல்றது. அதுவும் சலாம் சொல்லக்கூடிய நேரத்துல நாங்க மஹரம் பேணி கொள்றது. ஒரு கூட்டமாக இருக்கும் பொழுது ஒருத்தர் சலாம் சொல்றாரு, பெண்கள் கூட்டமா இருக்கிறாங்க, சலாம் சொல்றாங்க, பிரச்சனை இல்லை. அதே நேரம் தனிப்பட்ட முறையில சலாம்கள் மஹரம் இல்லாதவர்களுக்கு சொல்லிக் கொள்வதை தவிர்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு மஹரம் இல்லாத பெண் அவள் எடுத்து ஒரு ஆணுக்கு, மஹரம் இல்லாத ஆணுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னால் அது ஹராமாகிவிடும். அதே மாதிரி ஒரு ஆண் எடுக்கிறாரு, கோல் எடுத்து, நல்லா தெரியும் அது மஹரம் இல்லாத பெண் என்றாலும் இவர் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி ஆரம்பிக்கிறாரு, அவளும் பதில் சொல்லுவாள் என்றால் அது ஹராம். காரணம் என்னென்றா, சலாம் அது முஹப்பத்தை அதிகரிக்கிறதுக்கு பாவிக்கிற வார்த்தை. அஃஷுஸ் சலாம், சலாத்தை பரப்புங்க, உங்களுக்கு மத்தியில முஹப்பத் உண்டாகக்கூடிய ஒரு விஷயத்தை நான் சொல்லி தரவா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சலாத்தை தான் சொல்லி கொடுத்தாங்க. இதனால மஹரம் இல்லாத, இரத்த சொந்தம் இல்லாத யாருக்கும் சலாம் சொல்றது இல்லை. அப்படி தவறி சொல்லிப்பட்டாலும், சில நேரம் தவறி சொல்லிப்படுறது இருக்குது, சொல்லிப்பட்டாலும் மஹரம் இல்லாதவங்க தெரிஞ்சிட்டால் நாங்க அந்த சலாத்துக்கு பதில் சொல்லாம எதை பேச வாராங்களோ அந்த விடயத்தை
பேசலாம், சலாத்துல இருந்து தவிர்ந்து கொள்ளணும். எனவே சலாத்தை நாங்க மற்றவங்களுக்கு ஆரம்பிக்கணும். இன்றைக்கு ரோட்ல போறாரு, அவர் ஒரு முஸ்லிம், இவரும் ஒரு முஸ்லிம், ஆனா சிரிச்சுட்டு போறாங்க, சலாம் சொல்றாங்க இல்ல. இதுவும் ஒரு மாசத்துக்கு பதிலாக ஒரு நீசத்தை தான் ஏற்படுத்தும். எனவே அடிக்கடி சலாம் சொல்லிக் கொள்ளணும். வீட்டுக்குள்ள வரும் பொழுது சலாம், கணவன் மனைவிக்கு சலாம், மனைவி கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு, உறவினர்களுக்கு, இப்படி சலாம் சொல்ல வேண்டும் என்று சலாத்தினுடைய பாடம் மிகவும் பெரிதாக பேசப்பட்டிருக்கிறது. மலர்ந்த முகத்தோட சலாம் சொன்னவருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 69 நன்மைகளை கொடுப்பான் என்றும் ஒரு ஹதீஸ்ல கூறப்பட்டிருக்குது. இதனால வாகனத்துல போறவரு, நடந்து போறவருக்கு சலாம் சொல்லணும். குதிரை மீது ஏறி செல்றவரு, கழுதையின் மீது ஏறி செல்றவரு, இவங்க எல்லாரும் வாகனத்துல போறாங்க, இவங்களுக்கு நாங்க அவங்க போறவங்க, வாகனத்துல போறவங்க, நடந்து போறவங்களுக்கு சலாம் சொல்லுவாங்க. சின்னவங்க பெரியவங்களுக்கும், பெரியவங்க சின்னவங்களுக்கும் சலாம் சொல்லணும். கொஞ்சமான மக்கள் தொகை பெருங்கூட்டத்துக்கு முதலாவது சலாம் சொல்லணும். இப்படி சுன்னத்தான நடைமுறைகள் இந்த சலாத்தினுடைய விடயத்துல ஏராளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் எப்பவும் அடியானுக்கு நன்மையை சேர்க்கத்தான் விரும்புகிறான். ஒருவருக்கொருவர் சந்திக்கக்கூடிய நேரத்திலையும் எப்படி நன்மையை அடைந்து கொள்ளணும், இஸ்லாம் எந்த வழிமுறையை காட்டி தந்திருக்கிறது, எவ்வளவு பூர்த்தியான ஒரு மார்க்கம் என்கிறது எங்களுக்கு விளங்க முடியும். இதனால தான் அடுத்த ஆயத் சொல்வது, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு, அல்லாஹ் வணக்கத்துக்கு தகுதியானவன், அவனை தவிர வேற யாரும் இல்ல. ல யஜ்மஅன்னகும் இலா யௌமில் கியாமா லா ரைப ஃபீ, எந்த சந்தேகமும் இல்ல, நாளை மறுமையில அவன் உங்கள் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பான். எனவே சலாம் நாங்க சொல்றதின் மூலமாக அந்த நேரத்திலையும் எங்களுக்கு அடையாளம் கண்டு கொள்ள முடியும் என்ற ஒரு தொடர்பை இந்த ஆயத்தோட ஏற்படுத்தியும். என்றாலும் இந்த ஆயத்துல ஒரு பெரிய விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி எங்களுடைய ஈமான வலுப்படுத்துகின்றான். அல்லாஹ் தான் வணக்கத்துக்குரியவன் என்ற சிந்தனை அடியார்களிடத்துல நிஜமும் இருக்கணும். அவன் நிச்சயமாக கியாமத்தில் எங்கள் எல்லோரையும் ஒன்று சேர்ப்பான். லா ரைப ஃபீ, அதுல சந்தேகம் இல்ல. அதனால் நாம் எந்த அளவுக்கு எங்களுக்குரிய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும், சலாம் என்று வரும் பொழுது கூட அவைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாள மறுமையில அவர்கள் செய்த நன்மைகளாக எடுத்து காட்டுவான். வமன் அஸ்தகு மினல்லாஹி ஹதீஸா, அல்லாவை விடவும் உண்மை பேசக்கூடியவர் யார் இருக்கிறார்? அல்லாவை விட அதிகம் உண்மை உள்ளவன் யாருமே இல்லை. நீங்க செய்துள்ள நன்மை தீமைகளை நாளை மறுமையில விசாரிக்கிறதுக்காக கபூர்கள்ல இருந்து உங்களை எழுப்பாட்டி அல்லாஹ் கேள்வி கேட்பான் என்கிறது தான் இந்த ஆயத்தினுடைய கருத்து. ஃபமாலக்கும் ஃபில் முனாஃபிகீன ஃபியத்தைனி. அடுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முனாஃபிகீன்களை பற்றி சில விடயங்களை பேசுகிறான். நயவஞ்சர்கள், இவங்க ஒரு செயலை செஞ்சாங்க, அதனால அல்லாஹ் இப்படி ஒரு கேள்வி கேட்கிறான். ஃபமாலக்கும் ஃபில் முனாஃபிகீன ஃபியத்தைனி, முனாஃபிகீன்களான நீங்க ரெண்டு கூட்டங்களாக பிரிஞ்சதற்கு காரணம் என்ன, அப்படி பிரிவதற்கு என்ன நடந்தது என்று அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்டு அடுத்து சொல்லுகிறான். வல்லாஹு அர்கஸஹும், அல்லாஹ் முனாஃபிகீன்களான அவங்க சம்பாதித்து கொண்ட விஷயங்களை, அதாவது இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுட்டு அவங்க மாறிட்டாங்க, அப்படி குஃபுரை சம்பாதிச்சு கொண்டாங்க. இப்படியான முனாஃபிகீன்கள், நயவஞ்சர்களை அல்லாஹ் நேர்வழிப்படுத்த மாட்டான். இதனால தான் அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு அர்கஸஹும் பிமா கஸபு, இவங்க குஃபுரை ஆதரிக்கிறாங்க, இஸ்லாம் போல காட்டிக்கொள்றாங்க. அவங்க எதனை சம்பாதித்தார்களோ, பிமா கஸபு, அவர்கள் எதனை தேடிக்கொண்டார்களோ அவங்க நஷ்டம் அடைந்து விட்டாங்க. அல்லாஹ் அவங்கள மாற்றி விட்டான், அவங்களுக்கு மார்க்கம் இல்லாம போயிட்டது என்றத
இங்க சொல்லிறான். அதன் பின்னால இன்னொரு கேள்வி, அதுரீதூன அன் தஹ்து மன் அலல்லல்லாஹ். மோமின்களே, நபியே, இங்க அதுரீதூன என்ற பன்மையான வார்த்தையில கேள்வி கேட்கப்பட்டிருக்குது. மோமின்களே, நீங்க விரும்புறீங்களா அன் தஹ்து நேர்வழி காட்டுறதுக்கு மன் அலல்லல்லாஹ் அல்லாஹ் வழிகேட்டில் ஆக்கியவர்களை, அல்லாஹ் வழிகேட்டில் ஆக்கிறவர்களை நேர்வழிப்படுத்துறதுக்கு நீங்க விரும்புறீங்களா? வமையுலில்லாஹ் அல்லாஹ் யார வழிகேட்டில் ஆக்குவானோ ஃபலன் தஜிதலஹு சபீலா அவர்களுக்கு எந்த விதமான ஈடேற்றத்தின் வழியும் கிடையாது, அவங்க எந்த காரணத்தை கொண்டும் நேர்வழி பெற மாட்டாங்க என்று அல்லாஹ் இந்த ஆயத்துல முனாஃபிக்கீன்கள்ல சிலவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடம் வந்து, நாங்க கிராமப்புறத்துக்கு செல்லணும், போகணும், எங்களுக்கு அனுமதி தாங்க என்று மதீனா விட்டு புறப்பட்டு வேற இடங்களுக்கு போறதுக்கு அனுமதி கேட்டாங்க. இப்படி அனுமதி கேட்டவங்க மக்காவுக்கு போயிட்டு முஷ்ரிக்குகளோட சேர்ந்து கொண்டாங்க. மக்காவுக்கு போயிட்டு இணை வைக்கக்கூடிய காஃபிர்களோட முஷ்ரிக்கீன்களோட சேர்ந்து கொண்டாங்க. இவங்களை வைத்துத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தை இறக்கிக்கிறான். இவங்க முஷ்ரிக்குகள் தான், முஸ்லிம்கள் தான் என்றும் பேசிக்கொண்டான். அதாவது நாங்க முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொண்டு இவங்க குஃபுர்ல போயிட்டு சேர்ந்து கொண்டாங்க. ஆனா அவங்கள்ட்ட கேட்டா சொல்லுவாங்க, நாங்க இவங்களோட சேர்ந்து இருந்தாலும் நாங்க முஸ்லிம்கள் தான் என்று. ஆனாலும் அவங்களுடைய உள்ளத்துல இஸ்லாம் கிடையாது. இவங்க நயவஞ்சகர்கள். அதாவது குஃப்ரை உள்ளத்துல வைத்துக்கொண்டு நாங்க முஸ்லிம்கள் என்று மேல்வாரியாக சொல்றாங்க. இவங்க ரெண்டு கூட்டமாக பிரிஞ்சிக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன என்றைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க கேள்வியாக விடுத்து அவங்கள இழிவுபடுத்தும் முகத்துல அல்லாஹ் கேட்டு இருக்கிறான். அவங்களுடைய இந்த செயலின் காரணமாக அல்லாஹ் அவங்கள குஃப்ரின் பக்கமே மாத்தி விட்டான். யார அல்லாஹ் வழிக்கெடுப்பானோ அவங்கள நேர்வழிப்படுத்துறதுக்கு நீங்க விரும்புறீங்களா என்று தான் இங்க கேள்வி எழுப்பப்பட்டிருக்குது. அப்படி உங்களால அவங்கள நேர்வழியில் சேர்க்க முடியாது. வத்து லவ் தக்ஃபுரூன கமா கஃபரு. இன்றைக்கு இப்படித்தான் எங்களுடைய குடும்பங்கள்லையும் இப்படி இருக்குது. கேட்டா அவங்க முஸ்லிம்கள் என்றாலும் கூட அவங்களுடைய செயல்கள் எல்லாம் குஃப்ரியத்துல போய்கொண்டே இருக்குது. அந்நியவர்களுடைய காஃபிர்களுடைய சகவாசங்களும் அவங்களுடைய நடைமுறைகளும் அவங்களுடைய சில விடயங்களை கண்ணியப்படுத்துறதும் தான் இருக்குதே தவிர ஈமான் இஸ்லாம் அதனுடைய அடையாளங்கள் என்று வரும் பொழுது அதுல அவங்க வெறுப்பு கொள்றாங்க. இவைகள் எல்லாம் முனாஃபிக்தனத்துக்கு அடையாளம் தான். பேசும் பொழுது மார்க்கம் உள்ளவர்களை போல பேசுவாங்க, என்றாலும் செயல்படும் பொழுது காஃபிர்களுடைய செயல்களை சித்தரிப்பாங்க. இவங்க எல்லோருக்கும் இந்த ஆயத்துல பதில் இருக்குது. இவங்களை அல்லாஹ் தான் வழிகெடுத்துக்கிறான். அந்த முறையில எப்படி வழிகெடுத்தவர்களை எவ்வளவு பெரிய கூட்டங்கள் சேர்ந்தாலும் அவங்கள நேர்வழிப்படுத்த முடியாதுங்கிறது இந்த ஆயத்துடைய கருத்து. அல்லாஹ் சொல்கிறான், வத்து லவ் தக்ஃபுரூன, நீங்கெல்லாம் காஃபிர் ஆகணும் என்று சொல்லி இந்த முனாஃபிக்கீன்கள் விரும்புறாங்க. கமா கஃபரு, அவங்க எப்படி காஃபிர்களாக மாறினாங்களோ அதே மாதிரி நீங்களும் காஃபிர்களாக ஆகிவிடணும் என்று விரும்புறாங்க. ஃபதகூனூன சவாஅன், அவங்களோட சேர்ந்து போகணும், அவங்களும் நீங்களும் சமமாகணும் என்றெல்லாம் இவங்களுடைய ஆவல். ஃபலா தத்தஹிது மின்ஹும் அவுலியா, எனவே இப்படியான எண்ணம் கொண்ட மக்களை, எண்ணம் கொண்ட மனிதர்களை நபியை நீங்க நண்பர்களாக, மூமின்களே, தத்தஹிது என்ற மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க நண்பர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஹத்தா யுஹாஜிரு ஃபீ சபீலில்லாஹ், அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பாதையில ஹிஜ்ரத் செய்து போகும் வரைக்கும். மக்காவுடைய சந்தர்ப்பம் எங்களுக்கு தெரியும். அதிகமாக முஸ்லிம்களுக்கு வேதனைகள், தொல்லைகள், துன்பங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. காஃபிர்களுடைய கரம் மேலோங்கி இருந்தது. ஹஸரத் ரசூலுல்லாஹ் மற்றும் சஹாபாக்கள் ரொம்பவும் இழிவுபடுத்தப்பட்ட நிலைமையில இருந்தாங்க. அந்த நேரம்
அதிகமானவங்க இந்த முஸ்லிம்களை பார்த்து அவங்களும் காஃபிர்களாக ஆகிவிட வேண்டும் என்று விரும்பினாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த முஸ்லிம்களுக்கு குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கினான். இவர்கள் சொல்றதை எதையும் நீங்க நம்பவும் கூடாது, அவர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளவும் கூடாது. ஹத்தா யுஹாஜிரு ஃபீ சபீலில்லாஹ், அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பாதையில ஹிஜ்ரத் செய்து போகும் வரையில. ஃபைன் தவல்லவ் ஃபஹுதூஹும் வக்துலூஹும் ஹைசு வஜத்துமூஹும், அவங்க பின்வாங்கினால் உங்களுக்கு எதிராக அவங்க செயல்பட்டால் அவங்கள நீங்க கைதிகளாக பிடிங்க. ஃபைன் தவல்லவ் ஃபஹுதூஹும், அவர்கள் பின்வாங்கி உங்களுக்கு தீங்கு செய்து அவர்கள் பலவிதமான மக்கறுகளை செய்யறதுக்கு முயற்சி செய்யறாங்க. இதனால நீங்க என்ன செய்யுங்க, ஃபஹுதூஹும், அவர்களை பிடிங்க, வக்துலூஹும், இன்னும் அந்த நயவஞ்சர்களை நீங்க கொண்டு விடுங்க, கண்ட இடத்துல வெட்டுங்க. ஹைசு வஜத்துமூஹும், அவர்களை கண்ட இடத்துல வெட்டுங்க. வலா தத்தஹிது மின்ஹும் வலியன் வலா நசீரா, அவர்கள இருந்து யாரையும் நீங்க நண்பர்களாகவோ உதவியாளர்களாகவோ ஆக்கிக் கொள்ளாதீங்க. முனாஃபிக்கீன்கள் குஃப்ரான இந்த விடயங்கள்ல மும்முரமாக நிற்கிறது, உங்களை வழி தவற செய்து உங்களை ஈமானை விட்டும் திருப்புறத்து காரணமாக இருக்குது. இதனால நீங்க அவர்களோட சேர்ந்து போக வானம். அவங்க உங்களுக்கு எதிராக வந்துவிட்டால் அவர்களை நீங்க கண்ட இடத்துல வெட்டி விடுங்கிறது தான் இந்த ஆயத்தினுடைய கருத்து. எனவே குஃப்ர விரும்பக்கூடாது. இங்க குஃப்ர விரும்பியதனுடைய விளைவு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை கண்ட இடத்துல வெட்டுங்க, அவங்கள யாரையும் நண்பர்களாகவோ உதவியாளர்களாகவோ ஆக்கிக் கொள்ளாதீங்க. இன்றைக்கும் இவைகள் இருக்கத்தான் செய்து. எனவே யாரையும் வெட்ட போறது இல்லை. மாற்றமாக குஃப்ர பொருந்தி கொள்ளக்கூடியவங்களை நாங்க இயன்ற அளவு அவங்களுடைய நடைமுறைகளை விட்டும் தவிர்ந்திருக்கிறது தான் ஏற்றம். அவங்கள நண்பர்களாக ஆக்கி கொள்ளாமல் இருக்கிறது தான் ஏற்றம். சொன்னாங்க ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அர்ரிலா பில் குஃப்ரி குஃப்ருன், குஃப்ர பொருந்தி கொள்றதும் குஃபர் தான். அதாவது யாராவது ஒருத்தர் குஃப்ரியத்தான விஷயங்களை செய்யறாரு, இதனை நாங்க பார்த்து அதுக்கு ஆமாசாமி போடுறோம், அதுவும் சரிதானே என்று சொல்றோம், இதுவும் குஃப்ரு தான். இல்லல்லதீன யஸிலூன இலா கௌமின் பைனக்கும் வ பைனஹும் மீசாக்குன் அவ் ஜாஊக்கும் ஹஸிரத் சுதூருஹும் அயுகாத்திலுக்கும் அவ் யுகாத்திலு கௌமஹும் வலவ் ஷா அல்லாஹு லஸல்லதஹும் அலைக்கும் ஃபலகாத்தலூக்கும் ஃபைனதஸலூக்கும் ஃபலம் யுகாத்திலூக்கும் வ அல்கௌ இலைக்குமுஸ் ஸலாம் ஃபமா ஜஅலல்லாஹு லக்கும் அலைஹிம் சபீலா என்று நீளமாக இந்த 90வது ஆயத்துல இந்த முனாஃபிக்கீன்களுடைய செயல்களை அல்லாஹ் விரிவாக பேசுறான். உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டிருக்கிறதா, அந்த கூட்டத்தார்களோட சேர்ந்து கொண்டவர்களை அல்லது உங்களை எதிர்த்து யுத்தம் செய்யறவங்களை அவர்களுடைய கூட்டத்தாரை எதிர்த்து யுத்தம் செய்யறதுக்கோ உங்களுடைய இருதயங்கள் இடம் கொடுக்காம உங்களிடத்துல வரக்கூடியவங்களை நீங்க கண்ட விதத்துல வெட்டோணும் என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி அவங்கள கைதியாக பிடிங்க. அல்லாஹ் நாடி இருந்தா எங்களுக்கு உங்கள் மீது ஆதிக்கம் அல்லாஹ் தந்திருப்பான். அப்படி உங்களை எதிர்த்து அவங்க யுத்தம் செய்திருப்பாங்க. இவங்க உங்களை விட்டும் விலகி உங்களை எதிர்த்து யுத்தம் செய்யாம உங்களுடன் வந்து சமாதானம் செய்து கொள்ள விரும்பினா அல்லாஹ் அவங்களுக்கு அவங்களோட யுத்தம் செய்வதற்கு எந்த வழியையும் ஏற்படுத்தவில்லை என்றும் அல்லாஹ் சொல்றான். இங்க இந்த முனாஃபிக்கீன்கள் செய்யக்கூடிய பலவிதமான சூழ்ச்சிகளின் பொழுது அல்லாஹ் எவ்வளவு நீதமாக
செயல்படுகிறான் என்கிறத பாருங்க. சமாதான உடன்படிக்கை ஏற்கனவே அவங்க செய்திருக்கிறாங்க. அவங்களோட யுத்தம் செய்யறதுக்கு உண்டான ஒரு நிலைமையும் ஏற்பட்டு இருக்குது. நீங்க அவங்களுக்கு யுத்தம் செய்யறதுக்கு இடம் கொடுக்காம நீங்க கண்ட இடத்துல வெட்டோணும், கைதியாக பிடிக்கணும் என்றெல்லாம் அல்லாஹ் நாடி இருந்தா அல்லாஹ் என்ன செஞ்சிப்பான்? அல்லாஹ் அவங்களுக்கு இவங்கள் மீது உண்டான ஆதிக்கத்தை தந்திப்பான். ஆனா அப்படி அல்லாஹ் ஆதிக்கம் தரல. ஏன்? அவங்களும் உங்களோட அப்படி ஆதிக்கம் கொடுத்திருந்தா எதிர்த்து யுத்தம் செஞ்சிப்பாங்க. ஆனாலும் அவங்க நல்ல முறையில சமாதானம் செய்து கொள்ள விரும்பினா அல்லாஹ் அவங்கள வெட்டுமாறு உங்களுக்கு எந்த வழியையும் ஏற்படுத்தல என்று இவ்வளவு இரக்கமுள்ளவனாகவும் சந்தர்ப்பம் கொடுக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். இப்படித்தான் இந்த காலத்திலேயும் இந்த ஆயத்துகள் எந்த அளவுக்கு உண்மையானது, எந்த அளவுக்கு நேர்பாடானது என்கிறது எங்களுக்கு விளங்குது. எங்களுடைய குடும்பங்கள்ல அதிகமானவங்க சில துனியாவுடைய நோக்கங்களின் காரணமாக குஃபர்களுக்கு பேட்டிக்கிறான். ஒன்று பணத்தின் காரணமாக, இன்னொன்று முஹப்பத்தின் காரணமாக, இன்னும் சிலர் அவங்களுடைய குடும்பத்தில் கூடுதலான ஆட்கள் குஃபுர்ல இருக்கிறதின் காரணமாக, அல்லது கணவன் மௌத்தா போயிட்டாரு, இந்த மனைவி மற்றும் பிள்ளைகளோடு இருக்கிறார், இதன் காரணமாக இப்படி குஃபுரின் பக்கம் போகக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கிறான். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க வேறொரு விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறான். எனினும் எங்களுக்கு இதுக்குள்ள இருந்து இஸ்திம்பாத், அதாவது கிரகித்து எடுக்கக்கூடிய விடயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்படி சிலவங்க தன்னுடைய வாழ்க்கைய நடைமுறைப்படுத்தி கொண்டிருப்பாங்க. குஃபுர்ல அவங்க பொருத்தமுடையவர்களாக இருப்பாங்க. என்றாலும் உண்மையான முறையில அவங்க உங்களிடத்துல வந்து விட்டால் அவங்கள நேர்வழிப்படுத்துங்க என்கிறதையும் அல்லாஹ் இங்க சொல்லியிருக்கிறான். எனவே உண்மையான தௌபா உடையவர்களாக அவர்கள் மாற ஓணும். பனு முதுலஜ் என்ற கூட்டம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் முஸ்லிம்களையும் எதிர்த்து யுத்தம் செய்யறதுக்கு, அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து அவங்களுடைய கூட்டத்தினரை எதிர்த்து யுத்தம் செய்யறதுக்கு தயாரானாங்க. அப்படி முஸ்லிம்களோட வந்து சேர்ந்துட்டாங்க. இவங்க யுத்தம் செய்யறது இல்லை என்று முஸ்லிம்களிடத்துல குறைஷ் இடத்துல உடன்படிக்கையும் செஞ்சிருந்தாங்க. இவங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் தஆலா திடுக்கத்தை ஏற்படுத்தி இருந்தார். இவங்க முஸ்லிம்களுடன் செய்த உடன்படிக்கையை முறித்து முஸ்லிம்களை எதிர்த்து யுத்தம் செய்யறதுக்கு தயாராக இல்லை. அவங்க அப்படி இஷ்டப்படவும் இல்லை. குறைஷிகள் அவங்களுடைய மார்க்கமாக இருந்ததுனால அவங்களோட செஞ்ச உடன்படிக்கையை முறித்து அவங்கள எதிர்க்கவும் இங்க இஷ்டப்படல. இதனால இவங்களை கைது செய்யுங்க என்றெல்லாம் முன்னுக்கு ஆயத்துல சொல்லியிருந்தான். இங்க அடுத்த ஆயத்துல சதஜதூன ஆகரீன யுரீதுன ஐயமனுக்கும், இப்படியான முனாஃபிக்கின்களுக்குள்ள மூமின்களே நீங்க இன்னும் சிலரை காணுவீங்க. யுரீதுன ஐயமனுக்கும், அவங்க உங்களிடம் அபயம் பெறத்த, பாதுகாவல் பெறத்த, அதுக்காக வேண்டி அவங்க முனைகிறத நீங்க காணுவீங்க. வயமனு கௌமகும், அவங்களுடைய கூட்டமும் சமூகத்தாரும் உங்களிடத்துல அபயம் பெற விரும்புறாங்க. குல்லமா ருத்து இலல் ஃபித்னதி உர்கிசு ஃபீஹா, இப்படி அபயம் பெற விரும்பக்கூடியவங்க சில குழப்பங்களை செய்யறதுக்கு அழைக்கப்பட்டா அவங்க அந்த விஷயத்துல தலைகீழாக விழுந்துடுவாங்க. உர்கிசு ஃபீஹா, அந்த விஷயத்துல அவங்க மாற்றம் செஞ்சிடுவாங்க. அவங்களோட யார் போடுறாங்களோ அவங்க நிறுத்தி உங்களை விட்டு ஒதுங்காம உங்களிடத்துல சமாதானத்தை முன் வைக்காம பகைவர்களோட சேர்ந்து உங்களுக்கு தீங்கிழைக்கிறத அவங்க விரும்புவாங்க. அவங்களுடைய கைகளை அதை தடுத்து கொள்ளாமலும் இருப்பாங்க. அப்படின்டா வயகுஃபு ஐதீஹிம் ஃபஹுதூஹும் வக்துலூ,
இப்படி அவங்க நடந்து கொண்டா அந்த நேரத்துல அவங்கள கைதிகளாக பிடிங்க, அவங்க நீங்க காணும் இடங்கள்ல கொல்லுங்க. வக்துலூஹும் ஹைஸு ஸகிஃப்துமூஹும் வ உலாயிக்கும் ஜஅல்னா லக்கும் அலைஹிம் சுல்தானம் முபீனா. அவர்கள் மீது அப்படி அல்லாஹ் ஆதிக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தெளிவான அத்தாட்சியாகவும் ஏற்படுத்தியிருக்கிறான் என்று இந்த ஆயத்துல அசத், கத்ஃபான் என்ற 2 கூட்டத்தாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க மதீனாவுக்கு வந்தா முஸ்லிம்களிடம் பாதுகாவலாக இருக்கிறதுக்காக வேண்டி இஸ்லாம் மார்க்கத்தை தழுவி உடன்படிக்கையும் செஞ்சு கொள்வாங்க. அவங்களுடைய கோத்தரத்திடத்தில் சென்றால், அவங்களுடைய கூட்டத்திடத்தில் சென்றால் அவங்களிடம் பாதுகாவலாக இருக்கிறதுக்காக வேண்டி காஃபிர்களாகி விடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச உடன்படிக்கை மீறி அவங்களோட காஃபிர்களோட சேர்ந்து கொள்வாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எதிர்த்து யுத்தம் செய்ய வர வேண்டும் என்று அந்த கூட்டத்துக்கு சொன்னா உடனே அவங்க அதுக்கு தயாராகி யுத்தத்துக்கும் வருவாங்க. இப்படி செஞ்சு கொண்டிருக்கிற முனாஃபிக்குகளை முஸ்லிம்களிடம் எந்த காரணத்தை கொண்டும் அதிகாரம் செலுத்த விடக்கூடாது. சமாதானத்தை வேண்டி யுத்தம் செய்ய வராம அவங்க இருந்து கொள்ளணும். இப்படி இவங்க சமாதானம் செய்யவில்லை என்று சொன்னா அவங்கள கண்ட இடத்துல கைது செய்யுங்க, கொள்ளுங்க என்று இந்த ஆயத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து ஒரு சட்டத்தினுடைய விஷயம் வருது. வமா கான லிமுஃமினின் ஐ யக்துல முஃமினன் இல்லா ஹதான். எந்த ஒரு விசுவாசிக்கும், எந்த ஒரு மூமினுக்கும் இன்னொரு முஃமினை கொலை செய்ய முடியாது, இல்லா ஹதான் தவறாகவே அன்றி. அதாவது ஒரு முஃமின் இன்னொரு முஃமினை கொலை செய்யக்கூடாது. ஹதீஸ்ல வந்திருக்குது, வானத்தில் உள்ளவர்கள் பூமியில உள்ளவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு முஸ்லிமை கொலை செய்யறதுக்கு முயன்றால் அல்லாஹ் தனித்து நின்று அவர்களிடத்துல பழி வாங்குவார். வானத்துல மலாய்க்காமார்கள் இருக்கிறாங்க, பூமியில நல்லடியார்கள் இருக்கிறாங்க, நபிமார்கள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முஃமினை கொலை செய்யறதுக்கு முன் வந்தாலும் அல்லாஹ் அவர்களிடத்துல தனிமையாக பழி வாங்குவான் என்று ஹதீஸ்ல சொல்லப்பட்டு, இது குர்ஆன் ஆயத்தங்களில் சொல்லுது. எந்த ஒரு மூமினுக்கும் இன்னொரு முஃமினை கொலை செய்ய முடியாது, தவறாகவே அன்றி. சில சந்தர்ப்பங்களை தவறாக மூமின்கள் கொல்லப்படுறது இருக்குது. அது யுத்தத்தில் இருக்கலாம், வேறு பல பிரச்சனைகளின் பொழுதாக இருக்கலாம், வேற யாருக்கும் அடித்ததொன்று போயிட்டு இவர்களை பற்றி இவர்கள் கொல்லப்படலாம். இப்படியாக ஒரு முஃமினை இன்னொரு மூமின் கொண்டு விட்டால், வமன் கத்தல முஃமினன் ஹதான் தவறாக அப்படி கொண்டு விட்டால், ஃபதஹ்ரீரு ரகபத்தின் முஃமினத்தின் ஒரு முஃமினான அடிமைய அதற்கு பதிலாக உரிமையிட வேண்டும். அதுதான் அதற்குரிய ஃபைன். வதியத்துன் முசல்லமத்துன் இலாஹலிஹி, மேலும் அவருடைய குடும்பத்தினருக்கு நஷ்ட ஈடும் கொடுக்கப்பட வேண்டும். இல்லா ஐயஸ்ஸத்தகு, அவர்கள் அதனை மன்னித்து விட்டாலே ஒழிய, அதனை அவர்கள் சதகாவாக ஆக்கிவிட்டாலே ஒழிய. ஃபைன்கான மின் கௌமின் அதுவின் லக்கும் வஹுவ முஃமினுன் ஃபதஹ்ரீரு ரகபத்தின் முஃமினத்தின். இரண்டாவது விடயம் இங்கே சொல்லப்படுது, அந்த கொல்லப்பட்ட மூமின், தவறாக கொல்லப்பட்ட மூமின் பகைவர்களுடைய கூட்டத்தில் நின்றும் ஆகிருந்தால் ஒரு அடிமையை மட்டுமே உரிமையிட வேண்டும். அங்க சொன்னது தவறாக ஒரு மூமினை கொண்டுட்டார் என்று சொன்னா ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும். அத்துடனே அவர் தியா, அதாவது குற்றப்பரிகாரமும் கொடுக்க வேண்டும். மேலதிகமான அந்த தியத்தும் அந்த ரிட்டாலியேஷன் அதுவும் செய்யணும். வைன்கான மின் கௌமின் பைனக்கும், அதாவது இரண்டாவது விஷயம் சொன்னது, அவரு பகைவர்களுடைய கூட்டத்தில் இருக்கும் மூமினாக இருந்தால், அவர் மூமின் என்றாலும் பகைவர்களுடைய கூட்டத்தில் இருக்கிறாரு, அவர் தவறாக கொல்லப்பட்டுட்டால் அதுக்கு ஒரு அடிமை மட்டும் உரிமை விட வேண்டும். மூன்றாவது, வைன்கான மின் கௌமின் பைனக்கும் வ பைனஹும் மீசாக்குன், உங்களுக்கும் அதாவது மூமினான உங்களுக்கும் அந்த உங்களுடைய பகைவர்களுடைய கூட்டத்தில் சேர்ந்தவர்களுக்கும் மத்தியில
ஒரு உடன்படிக்கையும் செய்யப்பட்டிருந்தால், இப்ப பகைவர்களாக இருக்கிறாங்க, அதுல மூமின் இருக்கிறாரு, அது அவங்களோட ஒரு உடன்படிக்கை ஏற்கனவே உங்களுக்கு நடந்திருக்குது யுத்தங்களுடைய விடயங்கள்ல. இப்படி இருந்தால் அந்த ஒருவர் கொல்லப்படும் புறத்தில் ஃபத்யத்துன் முசல்லமத்துன் இலா அஹ்லிஹி வ தஹ்ரீரு ரகபத்தின் முமினத்தின், அவங்களுக்கு நீங்க தியத்தும் கொடுக்கணும், அவங்களுடைய குடும்பத்துக்கு நஷ்டஈடும் கொடுக்கணும், மேலும் ஒரு அடிமையையும் ஒருமையிட வேணும். அதாவது ஏன் ஏற்கனவே உடன்படிக்கை செய்யப்பட்டிருக்குது, யுத்தம் செய்ய மாட்டோம் என்று சொல்லி அந்த நிலைமையில் அப்படி ஆகியிருந்தால் நீங்க தியத் என்ற நஷ்டஈடும் கொடுக்கணும், தஹ்ரீரு ரகபத்தின் முஃமினத்தின் ஒரு முஃமினான அடிமைய உரிமையிடவும் வேண்டும். ஃபமல்லம் யஜித், யாரு அப்படி செய்ய முடியவில்லையோ, அவருக்கு கஷ்டம், அதனால் அவரால் செய்ய முடியலண்டா, ஃபஸ்ஸியாமு ஷஹ்ரைனி முததாபிஐனி, தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு நோக்க வேண்டும். தௌபத்தம் மின் அல்லாஹ், அல்லாஹ்விடத்துல தௌபா செய்தவராக. வகான அல்லாஹு அலீமன் ஹக்கீமா, அல்லாஹ் அனைத்து விடயங்களும் அறிந்தவனாகவும் நுணுக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு, மக்காவை விட்டும் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வாரத்துக்கு முன்னால இயாஸ் இப்னு அபி ரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்றவர் இஸ்லாம் மார்க்கத்தை தழுவி அவங்களுடைய குடும்பத்தாருக்கு பயந்து மதீனா நகரத்துக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தார். இவருடைய தாய், அவருடைய மகன் திரும்ப வராட்டி நான் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், நான் வெயிலில் இருப்பேன், எந்த ஒரு நிழல்லையும் நான் தங்க மாட்டேன் என்று சத்தியம் செஞ்சு கொண்டார். இந்த பெண்ணுடைய இன்னும் ஒரு மகன் அபூ ஜஹல், அதாவது இயாஸ் என்ற இந்த சஹாபியுடைய தந்தை வேற, அபூ ஜஹல் உடைய வாப்பா வேற, ஹாரிஸ் இப்னு ஸெய்த் என்பவரை அவங்களோட அழைத்து கொண்டு மதீனா முனவரல ஒரு மலையில மகனிடத்துல வந்து அந்த மலையில இருக்கக்கூடிய மகனை கண்டு விஷயத்தை அறிவிச்சார். அதாவது உறவினர்களை அரவணைக்கணும், முஹம்மது உனக்கு இதை சொல்லித்தர இல்லையா, அவர் இப்படியெல்லாம் சொல்லிக்கிறார் தானே, உறவினர்களை சேர்த்து வாழணும்னு, நீ மக்காவுக்கு திரும்ப வந்து உன்னோட தாய்க்கு நல்லுபகாரம் செய், உன்னோட தாய்க்கு நன்றி செலுத்து, உன்னோட மார்க்கத்திலேயே நீ இருந்து கொள்ள இயலும் என்று அந்த அபூஜகளுடைய மற்றும் ஒரு மகன் வந்து இதை இவரிடத்துல சொல்றாரு. இவரு சரி நான் வாரேன், நீங்க எனக்கு தொந்தரவு செய்ய மாட்டீங்க தானே என்று கேட்கிறார். அவங்க உறுதி அளிக்கிறாங்க, ஓ உனக்கு எந்த தொந்தரவும் செய்ய மாட்டோம். அவனுடைய சொல்ல நம்பி மலையிலிருந்து இறங்கி மக்காவுக்கு வாராரு. மதீனாவை விட்டு தூரம் வர வந்ததன் பின்னால அந்த 2 பேரும், அபூ ஜஹல் அவருடைய மகன் 2 பேரும் சேர்ந்து இவரை கைகளை பின்னுக்காக்கி கட்டி கால்களையும் கட்டி 100 அடி அடிக்கிறாங்க. அவன் அபூ ஜஹலை காண்பித்து, இவர் என்ற சகோதரர், அதாவது அந்த ஹாரிஸ் என்பவர் அபூ ஜஹலுடைய இன்னொரு தாயினுடைய மகன் தானே ஹாரிஸ், அவரை காட்டி அபூ ஜஹல் இடத்துல சொல்றாரு, இவர் என்ற சகோதரர், நீ யார் என்ன அடிக்கிறதுக்கு, என்ற சகோதரர் என்ன அடிக்கிறார் பரவாயில்ல, நீ யார் என்ன அடிக்கிறதுக்கு, நீ தனிமேல் ஆகப்பட்டா உன்னை நான் கொண்டுடுவேன் சத்தியம் செய்கிறார். பிறகு அவரை கட்டி அவருடைய தாயிடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அவரு அந்த தாய் அவருடைய மகன் அவருடைய மார்க்கத்தை விட்டும் விலகாத வரையில், அதாவது அவருடைய மார்க்கத்தை விட்டும், அதாவது இஸ்லாத்தை விட்டும் விலகாத வரையில் அவங்களுடைய சத்தியத்தை மாற்றிக்கொள்ற இல்லை என்று சொல்லி உறுதியாக இருந்தா அவரு அந்த தாய் மீது கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கை, அந்த அன்பு, இதனால உள்ரங்கத்துல இஸ்லாம் மார்க்கத்துல உறுதியாக இருந்து கொண்டு நான் காஃபிராகிட்டேன் என்று சொல்லிட்டார். ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கும் வந்துட்டார். பிறகு ஹாரிஸ் பின் ஸெய்த், அதாவது அபூ ஜஹலுடைய அடுத்த மகன், அவரும் இஸ்லாம் மார்க்கத்தை தழுவி மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தார். ஏற்கனவே இவரை அடித்தவர்.
இவர் ஹசரத் இயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு அடிபட்டவர். இவர் கூஃபா, அதாவது குபா என்ற இடத்துக்கு வந்த நேரம் தனிமையில கண்டு அவருடைய சபதத்தை நிறைவேற்ற நோக்கத்தில், அன்று நீ எனக்கு அடிச்சாய், இன்றைக்கு அதுக்கு பழிவாங்கக்கூடிய சந்தர்ப்பம் என்று சொல்லி அவரை கொண்டுட்டார். ஏற்கனவே இவர் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றிருக்கிறார் என்ற விஷயம் கொண்டதன் பின்னால தான் அவருக்கு தெரிய வந்துச்சு. ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, நான் ஹாரிஸ் பின் ஜெய்தை கொண்டுட்டேன், ஆனால் அவர் இஸ்லாம் மார்க்கத்தை தழுவியது எனக்கு தெரியா என்று அறிவிச்சாரு. அந்த நேரம் தான் இந்த ஆயத் இறங்கியது. எந்த காரணத்தை கொண்டும் ஒரு மூமினை இன்னொரு மூமின் கொலை செய்யக்கூடாது. ஆனால் தவறுதலாக கொலை செஞ்சு விட்டால் குற்றமில்லை என்றாலும், ஒரு மூமினை தவறுதலாக ஒருவர் கொலை செஞ்சு விட்டா அந்த தவறுக்கு மூமினான ஒரு அடிமையை உரிமையிட வேணும். கொலை செய்யப்பட்டவருடைய வாரிசுகளுக்கு நஷ்ட ஈடு கொடுக்க வேணும். கொலை செய்யப்பட்டவருடைய வாரிசுகள் கொலை செய்தவருடைய தவறை மன்னித்தும் விடலாம். அப்படி மன்னித்தா நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் மூமினான அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் என்கிறது இந்த ஆயத்தில் எங்களுக்கு சொல்லப்படுது. கொலை செய்யப்பட்ட மூமினானவர் பகைவர்களுடைய கூட்டத்தை சேர்ந்திருந்தால் அதே முறைத்தான் இங்கேயும். அந்த மூமின் பகைவர்களுடைய கூட்டத்தை சேர்ந்திருந்தவர், இந்த இயாஷ் ரலியல்லாஹு அன்ஹு யாரை கொண்டாரோ அவர் பகைவருடைய கூட்டத்தில் சேர்ந்திருந்தவர். அல்லாஹ் சொல்றான், கொலை செய்யப்பட்ட மூமின் பகைவர்களுடைய கூட்டத்தை சேர்ந்திருந்தால் மூமினான அடிமையை விடுதலை செய்யணும். அப்படி வாரிசுக்காரர்கள் காஃபிர்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டியது இல்லை. கொலை செய்யப்பட்ட மூமினானவர் முஸ்லிம்களுடன் உடன்படிக்கை செய்துள்ள காஃபிர்களை சேர்ந்திருந்தால் அந்த நேரம் முஸ்லிம் அனந்தரக்காரர்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்கிறதோட மூமினான ஒரு அடிமையும் விடுதலை செய்யணும். விடுதலை செய்து விடுறதுக்கு அடிமை இல்லைன்றா, அடிமையை வாங்குறதுக்கு பணமும் இல்லை என்றா தொடர்ந்து 2 மாத காலம் நோன்பு நோக்க வேண்டும் என்கிறது இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதிமுறைகள். இது சம்பந்தமான சில விதிமுறைகள் இஸ்லாமிய சட்ட நோட்கள் ஃபிக்ஹ் புத்தகங்கள்ல விவரமாக சொல்லப்பட்டிருக்கிறது. வமை யக்துல் முஃமினன் முத்தஅம்மிதன், யாரு ஒரு முஃமினை வேணுமென்றே கொலை செய்வார். ஏற்கனவே நாங்க பேசினது, ஒரு முஃமினை கொலை செஞ்சாரு தெரியாம, ஹதான், அதுக்குண்டான சட்டத்தை தான் நாங்க பேசணும். இப்ப இங்க பேசுறது, யாரு ஒரு முஃமினை முத்தஅம்மிதன் வேணுமென்றே கொலை செய்வாரோ ஃபஜஸாஹு ஜஹன்னமு, அவர்களுக்குரிய கூலி நிரந்தரமான நரகம். ஹாலிதன் ஃபீஹா, அவர் அங்க நிரந்தரமாக இருப்பார். வகலிபல்லாஹு அலைஹி, அவனின் மீது அல்லாஹ்வுடைய கோபமும் உண்டாகும். வலஅனஹு, அல்லாஹ்வுடைய சாஃபம் லஅனத்தும் உண்டாகும். வஅத்தலஹு அதாபன் அதீமா, அல்லாஹ் அவனுக்கு கடுமையான வேதனையை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்கிறது இந்த ஆயத் சொல்லுது. இந்த ஆயத்துடைய தஃப்சீர் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.